வணக்கம் மக்களே. ஈரான் அமெரிக்கா இடையே ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுங்க. இந்த போர்னால கிட்டத்தட்ட உலகமே ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ பிரச்சனை. இந்த போர் எப்படி முடிவுக்கு வந்துச்சு, இதை பற்றின ஃபுல் அப்டேட்ஸ் இந்த காணொலியில் பார்த்துடலாம் நண்பர்களே. அமெரிக்கா ஈரான் இடையே ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டு இருந்த போர் இப்போ முழுவதுமாக முடிவுக்கு வந்திருக்குங்க. ஜூன் 15, 2026 அதாவது இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் ஈரான் இரு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வதா அறிவிச்சிருக்காங்க மக்களே. அமெரிக்காலேயே எந்த அதிபரும் சாதிக்க முடியாத விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் போட்ட ட்வீட்டை நாங்கள் எடுத்து போடுறேன், நீங்களே பாருங்க. போற போக்க பார்த்தா ட்ரம்ப்புக்கு சீக்கிரமே நோபல் பிரைஸ் கிடைச்சிடும் நினைக்கிறேன் மக்களே. ட்ரம்ப் இந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காருன்னா, ஈரானோட நடந்த போர் இதோட முடிவுக்கு வந்துருச்சு, எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல எல்லா கப்பலும் எந்த ஒரு கட்டணமின்றி நீங்க கடக்கலாம். அதே மாதிரி ஈரான்ல நாங்க குவிச்சு வச்சிருக்க எங்களோட அமெரிக்கா படையும் திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள இந்த போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமா வருகின்ற ஜூன் 19 அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்த கொஞ்ச நேரத்திலேயே சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை 4% குறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பங்கு சந்தையும் சடனா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. அது கூடவே தங்கம் மற்றும் வெள்ளி விலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த போர்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தலாம் மக்களே. 2026 வருஷத்துல பிப்ரவரி 28 ஈரானோட அணு ஆயுத உற்பத்திக்கு எதிராக அமெரிக்கா அரசாங்கம் ஈரான் மேல திடீர் விமான தாக்குதல் நடத்துறாங்க. இந்த கொடூர தாக்குதல்ல ஈரானோட தலைவர் திரு அலி கமேனி கொல்லப்படுறாருங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா மார்ச் மாசம் ஈரான் தரப்புல 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேல், சவுதி மற்றும் யுஏஇ மேல ஏவி விட்டு அட்டாக் பண்றாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி ஈரான் நாட்டில் இருக்கிறதுனால ஏப்ரல் மாதமே இந்த பகுதி அவங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறாங்க. உலக அளவில் இங்க தாங்க பெரும் பிரச்சனையா ஆரம்பிச்சது. அதாவது இந்த வழியா பெரும்பாலான நாடுகள் க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ண முடியாதனால மொத்தமா ஸ்தம்பிச்சு போய் நின்றுறாங்க. இதனோட எதிர்வினையா ஏப்ரல் 7 மற்றும் 8 அமெரிக்கா மற்றும் ஈரான் இரண்டு கண்ட்ரியுமே தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப நாளைக்கு நிலைக்கலங்க. இந்த பெரும் போராட்டத்துக்கு பிறகு இந்த போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் இது சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்திப்போம் நண்பர்களே. நன்றி மக்களே.